Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை தேவனை தரிசிக்க வேண்டுமா? ஆமென். நம்மள நிறைய பேருக்கு தேவ தரிசனம் காணணும், கர்த்தரோட பேசணும், தீர்க்க தரிசனம் காணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி அநேக காரியங்களுக்கு பேசப்படுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் ரெண்டு காரியங்கள் இருக்கு. பரிசுத்தம் வேணும். நான் பரிசுத்தமாக நீங்களும் பரிசுத்தமாக சொல்லிருக்காரு இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லை. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவள ரத்தத்தின் கணா கழுவப்பட்டவரை நீங்க மாறும்போது கர்த்தர் உங்களை பரிசுத்தமா மாற்றுவாரு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. எப்ப நாமே பரிசுப்படுத்திக் கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் புதிய சிஸ்டரை மாறி கர்த்தாவை நீர் என்னை சுத்திகரிங்க பரிசுப்படுத்துங்க அப்படின்னு கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் உங்களுக்கு அடி சுத்திகரித்து பரிசுப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு சுத்திகரித்து வசனத்தை இருக்காமங்க அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்க மாறும்போது கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குவாரு. பரிசுத்தமா நீங்க மாறினா கர்த்தர் தரிசிக்கலாம். அடுத்து என்ன சொல்றதுன்னா இருதயத்தில் சுத்தம் பண்ணவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மனுஷன் உடம்ப கழுவுறதுக்கு அநேக காரியம் இருக்கலாம். ஆனா இருதயத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தணும்னா கர்த்தருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், அவருடைய வல்லமை வேணும், அவருடைய ரத்தம் வேணும், அவருடைய சிலுவையில் சித்தப்பட்ட ரத்தம் உங்களுக்காக சுத்தப்பட்ட ரத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்க இருதயத்துல ஒரு சுத்தம் இருக்கணும். கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்திருக்கிற தேவன். அநேகர் பாத்தீங்கன்னா வெளிப்பிரகமா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிப்பாங்க. ஆனா இருதயத்தில் அநேக அழுக்குகள், மாசுகள், பொய்கள், பொறாமைகள், கபட்டுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கும். இருதயத்தை சுத்தப்படுத்தணும். ஏன்னா கர்த்தர் இருதயத்தின் வாசலை கதவு தட்டிட்டே இருக்காரு. எப்ப என் பிள்ளை கதவை திறப்பான்னு சொல்லி நித்தம் வாசலுக்கு நின்று கர்த்தருக்கு கதவை தட்டிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு இருதயத்தில் சுத்தம் பரிசுத்தவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்க வேண்டாம், இருதயத்துல சுத்தம் வேணும். அது மட்டும் இல்லாம பரிசுத்தம் வேணும். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தருடைய அற்புத சொல்லி சொல்றாரு இல்லையா? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் நமக்கு வரும்போது கர்த்தரை முகமுகமா பார்க்கலாம், அவரை தரிசிக்கலாம், அவருடைய தரிசனங்களை காணலாம், லோக தரிசனத்தை காணலாம். நீங்க பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதாக மாறும்போது பரிசுத்தத்தை கர்த்தர் நிச்சயமா தருவாரு. தேவனை தரிசிக்க முடியும். தேவன் தரிசிக்கிறதுக்கு ஒரே வழி இருதயத்தை பரிசுத்த வேணும், நம்ம பரிசுத்தமா மாறணும். அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக தரிசனமாகி நீங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை வல்லமையை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். தேவனை தரிசிக்க வேண்டுமா? இருதயத்தை பரிசுத்தமா இருங்க, நீங்களும் பரிசுத்தமா மாறுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.